கோலியாத்து ஆப்போசிட் சைடு, இவங்க சைடில் ஃபுல் ஃபார்மலில் இருந்தது யார்? சவுல். சவுல் தான் தலையில் கவசம், கையில் வாள், எல்லாம் ஃபுல் ஃபார்மலில் இருந்தான். ஆனால் தைரியம் மட்டும் இல்லை. அப்போ தாவீது உள்ளே பூந்து வரான். அடுத்த ஜென்ரேஷன், நான் அடிக்க போகிறேன் உடனே, தம்பி இப்படி டிஷர்ட்டோடலாம் உள்ளே வரக்கூடாதுப்பா, இப்போ நான் கொடுக்குற என் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி மாட்டினோன்னா அவனை தூக்கி மாட்டி போவை கட்டி டையை கட்டி அவன் அப்படியே, சார் இது எனக்கு முடியல சார், தயவுசெய்து என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க சார், சார் இந்த கோட்டை விடுங்க சார், சார் இந்த இது சட்டையை விடுங்க சார், பெல்ட்டை விடுங்க சார், நான் வந்து கொஞ்சம் டிஷர்ட்டோட ஃப்ரீயாக விடுங்க சார். இப்போ பிரச்சனை என்ன? ஃபார்மலாக ட்ரெஸ்ஸு போடணுமா, கோலியாத்தை தூக்கணுமா, என்ன சொல்கிறான்னு கேட்குறான். ஸோ தேவன் உடன்படிக்கை பண்ணின பிறகு என் வாழ்க்கையில் அது நடக்குமா நடக்காதா, என்னுடைய தவறுகள் அதை டேமேஜ் பண்ண முடியுமா, அதை தான் நீ பேச போகிறேன். தேவன் இந்த யூனிலேட்ரல் கவர்னன்ட் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்கள் தப்பிதங்கள் கூட அந்த உடன்படிக்கை நிறைவேறுதலை டேமேஜ் பண்ண முடியாது. பரிசுத்தமா இருக்கிறனால உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆகுதா, இல்ல உடன்படிக்கையில் இருக்கிறனால பரிசுத்த ஆக்டிவேட் ஆகுதா? அவ்வளவுதான் சார் மேட்ரு. நீங்க பரிசுத்தத்தை ஆக்டிவேட் பண்ண நினைக்காதீங்க. உடன்படிக்கை கீழே நீங்க இருந்தாலே பரிசுத்த ஆக்டிவேட் ஆகும்னு அவர் சொல்றாரு. நீ என் உடன்படிக்கை கீழே இருக்கிறபடினால் நீ பரிசுத்த ஜாதியா இருப்பாய். அறியாமை அடக்கிற ஸ்டைல் என்ன தெரியுமா கடவுளுக்கு? நன்மையை செஞ்சு 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 தான் மனுஷன் செய்கிற தீமையை மாற்றுவாராம். அதனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து நீ தவறுகள் செய்யும் போது உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வேன் என்றால் அதற்கு பின்பாக அவருடைய செயல் இருக்கிறது. அது என்னவென்றால், நன்மை செய்கிறதினாலே மனிதருடைய அறியாமையை அடக்குவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. மறுபடியும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாய கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை வைத்து நம்மை சிருஷ்டித்திருக்கிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். ஸோ இட்ஸ் a land of liberty. இது தேவன் வந்து ஒரு இட்ஸ் a law of liberty, ஒரு விடுதலையின் ஒரு பிரமாணத்திற்குள்ளாய் உங்களை வைத்திருக்கிறார். ஸோ இனி அடுத்த ஜென்ரேஷன் இதை விட 1000 மடங்கு ஒரு லிபரல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. அது இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி, ஃபுல் ஆஃப் லைட், ஃபுல் ஆஃப் லிபர்ட்டி. நீங்களும் நானும் கற்பனையே செய்ய முடியாத ஒரு விடுதலையின் வாழ்க்கையில் அவர்கள் வாழப்போகிறார்கள். ஒருவேளை உங்கள் இருதயத்தை நீங்கள் திறப்பீர்கள் என்றால் நீங்களும் அந்த வாழ்க்கையை இந்த நாளிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். இட் இஸ் an unlimited liberty, a life of liberty. ஸோ ஆகவே அந்த ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால் வந்து எப்பவுமே தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஃப்ரீயாக இருக்கணும்னு விரும்புகிறார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃப்ரீயாக இருக்கணும்னா எந்த அளவு ஏதேன் தோட்டத்தில் வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு விட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த ட்ரெஸ் என்ன செய்யாது, தொப்பியை போட்டிங்கன்னா தொப்பி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அது இழுத்து போடணும், சட்டையை இழுத்து போடணும். அது வந்து ஃப்ரீயாக இருக்கணும். தட்ஸ் வாட் ஹி லைக். எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்து விட்டிங்கன்னா அந்த பிள்ளைய ஃப்ரீயாக தெரியும். நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க? என்ன ரொம்ப ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியாமா அப்படின்ற மாதிரி. அப்போ ஏதேனில் தேவன் தி எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தார். எண்ணம் நல்லா இருந்தனால ஃப்ரீடம் நல்லா இருந்துச்சு. இப்போ எண்ணம் கரெக்ட் ஆக ஆக ஃப்ரீடம் என்ன செய்யும்? குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆட்டோமேட்டிக்காக. இது ரெண்டுமே தராசு மாதிரி. உங்கள் எண்ணத்தில் பாவம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் ஃப்ரீடம் இருக்காது. எண்ணத்தில் பாவம் குறைய குறைய வாழ்க்கையில் ஃப்ரீடம் கூடும்.
அப்போ நல்ல எண்ணங்கள் இருக்கிறவர்கள் நல்ல ஃப்ரீடமில் இருக்கும்போது அந்த வாழ்க்கையை நல்ல எண்ணங்கள் இல்லாதவர்கள் பார்க்கும்போது என்னவா இருக்கும்? குழப்பமாக இருக்கும். கிரேஸ் லைஃபுக்குள்ளேயே பல ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீ காலையில் ஆவியான என்ற சொன்னார், அதிலே பல லெவல் ஆஃப் லிபர்ட்டி இருக்குது. நீங்கள் கிரேஸ்குள்ளே வந்துட்டீங்கன்னு ஒன்று நீங்கள் ஃபுல் லிபர்ட்டிக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தமே கிடையாது. அதில் பல லெவல் இருக்குது. நீச்சல் குளத்துக்குள்ளே நீங்கள் விழுந்துட்டீங்கன்னா அதில் 3 அடி இருக்குது, 5 அடி இருக்குது, 7 அடி இருக்குது, 9 அடி இருக்குது. 5 அடி தான் எனக்கு மெயின்டைன் ஆகும்னா 7 அடிக்கு போகிறேன் வாடான்னு கூப்பிட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது? இல்லைப்பா நமக்கு இவ்வளோதான், ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது அப்படி சொல்லு. 7 அடிக்கு யாருமே போகக்கூடாது நீ சொல்லாத. உனக்கு போனால் மூச்சு திணறிடும், ஆனால் எங்களுக்கு நீச்சல் தெரியும், எங்களை போக விடு. கை தட்டுங்க வருது அவருக்கு. இப்போ இவன் பிரச்சனை என்னன்னா தானும் போகிறதில்ல, போக விடுறதில்லை. ஸோ இன்னும் கிரேஸில் எவ்வளோ லிபர்ட்டி இருக்குது. உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய அந்த சென்ஸ் லெவல் கூட கூட அந்த லிபர்ட்டியை நீங்கள் அனுபவிப்போம். ஸோ இதில் என்ன நடந்து போச்சுன்னா, தான் ஆவியானவர் சிலருக்கு அந்த வெளிப்பாடுகளை கொடுத்து அடுத்த லெவல் லிபர்ட்டி கூட்டு போயிட்டே இருக்கும்போது வேறு லெவலில் இருக்கிற பீப்புள் அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியல. அதனால தான் என்ன டிஷர்ட்டை போட்டு ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, அதை போட்டு பிரசங்கம் பண்ணுறாரு, இதை போட்டு பிரசங்கம். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய விடுதலையின் வாழ்க்கையை அனுபவிக்க விடாமல் உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஈவன் இன்சைட் ஆஃப் கிரேஸ், கிரேஸுக்குள்ளவே நீங்கள் வரும்போது ஒவ்வொரு லெவல் ஆஃப் ரெவலேஷன் இருக்குது, அந்த லெவல் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. கிரேஸ்குள்ளே வந்தோடனே எல்லோரும் ஒரே லெவல் கிடையாது. டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ரெவலேஷன், டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃப்ரீடம். ஆமென். நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்களோ, எந்த அளவு வெளிப்பாட்டில் இருக்கிறீங்களோ அந்த அளவு விடுதலையை நீங்கள் உணர்வீர்கள். ஆமென். இதில் உங்களுக்கும் தேவனுக்கும் பிரச்சனையே இல்லை. பிரச்சனை பக்கத்தில் இருந்து ஒருத்தன் உங்களை வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்? பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான். ஸோ இவர்களை நீங்கள் விட்டு தூரமாகும்போது தான் உங்களுடைய சுயாதீனத்தை நீங்கள் நன்றாக அனுபவிக்க முடியும். அவர்களோடு நீங்கள் இணையும் போது உங்கள் மனதை குற்றப்படுத்தி விடுவார்கள். சரி பாவம், அவனுக்கு 5 அடியில் நீச்சல் தெரியும், அவனை விட்டுருங்க, அவன் அங்கே இருக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு தெரியுது, நீச்சல் தெரியுது, நீங்கள் 9 அடிக்கு வரீங்கன்னு அவனு வந்தான்னா சிக்கல். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? So you must have different level anointing, different level of revelation, so that you can enjoy different level of liberty. ஆமென் சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஏதாவது சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிகிட்டே வரேன். அது கேள்வி கேட்பவர்களுக்கு அல்ல, அது நம்மோடு கூட இருப்பவர்களுக்கு. அதில் ஒரு கேள்வி என்னென்னா, இவர் என்ன ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தேவ பிரசனம்னா ஒரு பயத்தோடு வரவேணாமா, ஒரு நடுக்கத்தோடு வரவேணாமா? இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற இவர் வந்து ஜூனியர் பிரசங்கி தான். ஆனால் ரொம்ப சீரியஸாக வரவங்கெல்லாம் சீனியர் பிரசங்கி அப்படின்னு தான் நானும் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது கூட, நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கும்பா சீனியர் ஆகும்போது, அப்போ கர்த்தர் சொன்னார், பரீட்சைக்கு ஒருத்தன் வரான், 2 பேர் பரீட்சை எழுத வராங்க. ஒருத்தன் 2 4 3 2 6 2 4 3 2 6 4 2 8 2 10 இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இன்னொருத்தன் என்னடா இப்படி இருக்க, அப்புறம் ரைட்டு அப்படின்ட்டான். 2 பேரும் பரிசு எழுத போகிறாங்க. ஒருத்தன் அசால்ட் உட்காந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் 2 10 6 2 12 7 2 14 2 12 இப்படி சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். 2 பேரும் பரிசு எழுதுறாங்க. 2 பேரும் 80 மார்க் எடுத்துட்டாங்க. 2 பேரும் 80 மார்க் எடுத்துட்டாங்க. இதில் நல்லா படித்தவன் யார்? நல்லா படித்தவன் 2 4 3 2 6. ரொம்ப நல்லா படித்தவன் யார்? ஏன்னா அவன் ரொம்ப நல்லா படித்தனால அவன் அசால்ட்டாக இருக்கிறான். அப்போ ரொம்ப சீனியர் யார் இங்கே? கேஷுவலாக இருக்கான் பாருங்க, அவன் தான் சீனியர். விஷயம் கொஞ்சம் அவருக்கு வந்து இவரை விட அதிகமாக இருக்கிறதுனால கேஷுவலாக இருக்கார். நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே தப்பான கண்ணோட்டத்தோட தப்பான ஒரு படம் தான் நமக்கு வருது. ரொம்ப சீரியஸாக வந்து பாலை போட்டு அவன் 6 அடிக்கிறதுக்கு சிரிச்சுக்கிட்டே வந்து ஸ்டெம்மை தூக்கிட்டோம்னா that's very important thing. அதனால்
சீரியஸ்னஸ் என்பது மெச்சூரிட்டியோட சைன் கிடையாது. அதை புரிஞ்சுக்காங்க. இட்ஸ் நாட் அ மேட்டர் வெதர் சீரியஸ் ஆர் நாட், த மேட்டர் வெதர் த ரிசல்ட் இஸ் பிளென்டி ஆர் நாட். ஆமாம். ரெண்டாவது, ஏன் சீரியஸ்னஸ் இல்லை அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க வரீங்க. யூ ஆர் கம்மிங் ஃபார் கிவிங் வார்னிங் மெசேஜ் ஆர் குட் நியூஸ்? சொல்லுங்கள். குட் நியூஸை எப்படி சீரியஸாக சொல்கிறது? எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். யாரும் சிரிச்சிடாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் நான் 2 லட்ச ரூபா போட்டிருக்கேன். யாரும் சிரிக்கூடாது, யாரும் சிரிக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது, கை தட்டக்கூடாது. என்ன சார் அது? வார்னிங் மெசேஜை நீங்கள் என்ன செய்யலாம்? சீரியஸாக கொடுக்கலாம். ஆனால் ஏசுனார் கொடுத்தது குட் நியூஸ். ஆமாம், உங்கள் எல்லா கடனையும் அடைச்சிட்டாங்க, கையை தட்டு, அப்படி தானே சொல்ல முடியும். ஸோ என்ன மெசேஜ் கொடுக்குறோம் அது தெரில. ஸோ இவங்க சீரியஸ்னஸ்ன்னு சொல்லும்போது மெச்சூரிட்டின்னு சொன்னாங்க, அதுவும் அடி ஆயிடுச்சு. சீரியஸாக கொடுக்குறத விட கேஷுவலாக இருக்கவர் தான். சில வாத்தியார் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு நிமிஷம் உட்கார சொல்லிட்டு புக்கை புரட்டுவாங்க. புரட்டிட்டு பாருங்கள், பைஆர் ஸ்கொயர்டு A+B² அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா இருந்தவங்க மைண்டை குழப்பிட்டு போகிறேன். ஆனால் ரொம்ப சீரியஸான வாத்தியாராக இருப்பாங்க. ஆனால் சில வாத்தியார் ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் பூமி உருண்டையாக இருக்குது, அப்போ ஓரத்தில் இருக்கணும் வலிக்கு வந்துட மாட்டானா அப்படின்னு கேட்டப்ப அந்த வாத்தியார் ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணார். ஆமாம், வலிக்கு விழுந்துடும், இப்போ நீ ஓரத்துலாம் இருக்கு, எங்கள் வலிக்கு விழு அப்படின்னாரு. சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஓரத்தில் தான் பாருங்க, வலிக்கு விழு. முடியல, அப்படி தான் முடியாதுன்னாரு. அது ரொம்ப கேஷுவலாக பேசினார், என்ன புரிய வச்சுட்டாரு. சீரியஸாக இருந்து குழப்புறத விட கேஷுவலாக இருந்து புரிய வைக்கணும். அதனால் பழைய கான்செப்ட்லாம் இங்கே உடஞ்சிரும். இப்போ தேவன் பிள்ளைகளை மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு, பிள்ளைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பவுலரும் சரி பாக்ஸரும் சரி சிரிச்சுக்கிட்டு இருந்தானா அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விவரமான ஆள்னு அர்த்தம். சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா போட்டு தள்ள போகிறான்னு அர்த்தம். ஜாக்கிரதையாக இருக்கணும். வில்லிங்க கூட சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா போட்டுருவாங்கன்னு அர்த்தம். ஸோ கேஷுவல் ப்ரீச்சர்ஸ் அவங்க நெக்ஸ்ட் லெவல் ப்ரீச்சர்ஸ். ரெண்டாவது, மெசேஜ் குட் நியூஸ். அதனால் இங்கே நீங்கள் சீரியஸாக பேச வேண்டிய விஷயம் கிடையாது. இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு முக்கியமான டைமில் தேவன் சில விஷயங்களை இம்பார்ட்டன்ட் நியூஸை சொல்கிறதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபீல் பண்ணி வேறு மாதிரி பேசலாமே ஒழிய அங்கேயும் ரொம்ப சீரியஸாக மெசேஜ் கொடுக்கணும் எல்லோரும் ஐசிக்கு தான் கூட்டுப்போம். அதனால் அந்த பழைய பாரம்பரியத்தை விட்டு தள்ளுங்க. நீங்கள் என்னை மாற்றன்னு நினைக்காதீங்க, நான் மாறினா அப்புறம் தேவன் இன்னொரு ஜஸ்டினை தேடணும். ஏற்கனவே அவர் தேடி ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கிறாரு, நான் வேலையை கரெக்டாக செய்யணும். மூணாவது கொஸ்டின் என்னென்னா, ஒரு மரியாதையே இல்லாமல் இவர் பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன மரியாதை இல்லாமல்? புரியல. ஏங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், இதை விட என்ன மரியாதை கொடுக்கணும்? இப்போ யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காள், நீங்கள் நின்று உட்காந்துக்கிட்டா பார்க்குறீங்க, படுத்துக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சிலர் இப்படி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட மரியாதை எதிர்பார்க்குறேன்னா? சரி, மரியாதைன்னு வந்துட்டா அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும். இப்போ வேதத்தின்படி பிரசங்கம் பண்ணணும்னா, இப்போ நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் கொஞ்ச நேரத்தில். எத்தனை பேர் வேதத்தின்படி இயேசு பிரசங்கம் பண்ண மாதிரி நான் பிரசங்கம் பண்ண போகிறேன், நீ கேட்குற மாதிரி கேட்கணும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். ஆமாம், அல்லேலியாவா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். அவர் படகில் ஏறி பிரசங்கத்தை எப்படி பண்ணணும்? வேர்ட் ஆஃப் காட் படி பிபிலிக்கல் பிரசங்கம்லாம் எப்படி தான் பண்ணணும் சார்? ஒரு இடத்துல இல்லை சார், இயேசுநாதர் பண்ண அத்தனை பிரசங்கம் உட்கார்ந்தான் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நீ சொல்லிட்டீல, இனிமேல் நான் அப்படி தான் பேச போகிறேன். இதோட விட்டா பரவாயில்ல. அடுத்து ஜனங்கள் எப்படி கேட்டாங்க பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். எந்திரிங்க. இனி வாரம் நான் உட்கார்ந்தான் பிரசங்கம் பண்ணுவேன், நீங்கள் நின்றுக்கிட்டு தான் கேட்கணும். உட்காந்துருக்கப்பே 1.5 மணி நேரம் நெளிகிறீங்க. சரி, ஒரு வாரம் பண்ணுவோம் சார். ஹலோ, ஒரு வாரம் வேதத்தின்படி நல்லா இருக்கு.
இயேசு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் நின்றுகிட்டே கேட்டார்கள். மதுரைக்குள்ளே நடக்கிற எந்த சர்ச்சும் வேதத்தின்படி பிரசங்கம் பண்ணலை. ஆமாம், இப்போ நான் ஒருத்தன் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். வேதத்தின்படி ஆமேன்னு சொல்லுவோம். பைபிளுக்கு, அதாவது நூலை பிடிச்சா அது யாருக்கு தான் டேஞ்சரு? ஸோ ஓகே, ஸோ சீரியஸ்னஸ்ஸு தவறு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு முதல் தெரியணும். ஸோ என்ன, வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜ், என்ன மெசேஜ் நம்ம கொடுக்குறோம், என்ன மெசேஜ் கொடுக்குறோம்? குட் நியூஸ். இதில் நீங்கள் எப்படி சீரியஸாக நீங்கள் ஒரு மெசேஜை கொடுக்க முடியும்? அடுத்து, ஆமாம், அவர் டிஷர்ட்டு போட்டு வர்றாரு. சார் இதுக்கெல்லாம் எதுக்கு சார் பதில்? இதுக்கு அவங்களுக்கு நான் பதிலே சொல்ல, உங்களுக்கு நல்லா தெரியணும், தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி ரெனியூடு மைண்டு. யூ டோன்ட் நீட் என்னது ஆன்சர். ஆனால் புதிதாக வருகிற அநேகருக்கு அது தெரியணும், நல்லது. இதுக்கெல்லாம் வந்து கிளாரிட்டியோடு ஒன்று செய்யணும். ஒன்று யதார்த்தமாக செய்யலை, ஒன்று ஒரு தெளிவோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, கோலியாத்தை அடிக்க போகும்போது அந்த இடத்துல ஃபுல் ஃபார்மலில் இருந்தது யார்? கோலியாத்து ஆப்போசிட் சைடு. இவங்க சைடில் ஃபுல் ஃபார்மலில் இருந்தது யார்? சவுல். சவுல் தான் நெற்றியில் வந்து இது தலையில் கவசம், கையில் வாள், எல்லாம் ஃபுல் ஃபார்மலில் இருந்தான். ஆனால் தைரியம் மட்டும் இல்லை. அப்போ தாவீது உள்ளே பூந்து வரான். அடுத்த ஜென்ரேஷன், நான் அடிக்க போகிறேன்னு ஒன்று, தம்பி இப்படி டிஷர்ட்டோடலாம் உள்ளே வரக்கூடாதுப்பா, இப்போ நான் கொடுக்குறேன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி மாட்டினோன்னா அவனை தூக்கி மாட்டி போவை கட்டி டையை கட்டி அவன் அப்படியே, சார் இது எனக்கு முடியல சார், தயவுசெய்து என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க சார், சார் அந்த கோட்டை விடுங்க சார், சார் இந்த இது சட்டையை விடுங்க சார், பெல்ட்டை விடுங்க சார், நான் வந்து கொஞ்சம் டிஷர்ட்டோட ஃப்ரீயாக விடுங்க சார். இப்போ பிரச்சனை என்ன, ஃபார்மலாக ட்ரெஸ்ஸு போடணுமா, கோலியாத்தை தூக்கணுமா? என்ன சொல்கிறான்னு கேட்குறான். கோலியாத்தை தூக்கணும், அவ்வளோதான். அப்போ விட்டுரு, ஏன் ஃப்ரீயாக விடு. அன்புக்குரியவர்களே, முதலாக தாவீது ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பே ஒரு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தான் நடந்துச்சு, ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் நடக்கலை. ஸோ இதெல்லாம் என்னென்னா, எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் விதையை தூவும் போது இன்னொரு பக்கம் கலையை பிடுங்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டை வந்து விட்டுருங்க. மெசேஜ் முடிஞ்சில் எந்திரிங்கன்றீங்களா? இல்லை நல்லா இருக்குது, இப்படியே கண்டினியூ பண்ணும் கொஞ்சம் நேரம். நல்லா இருக்குது. ஸோ காட் இஸ் குட். என்னங்க நிறைய பேருக்கு இருதய வாசல் அடைபட்டுருச்சா? இல்லைல்ல, இல்லை, இதுக்கெல்லாம் உங்களுடைய மைண்டு பழகணும். திஸ் இஸ் ஃபாதர்ஸ் ஹவுஸ். ஆமேன். திஸ் இஸ் ஃபாதர்ஸ் ஹவுஸ். இது அப்பா வீடு. ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ரபாலா சந்துராமானா மதியங்கரமான ஹதரபால திரேமேனமா சந்துரபால மதியங்கரபால பரபால பதுரேமேன மதியங்கரபாலபா. ஆவியானவர் முதலாக பூமிக்கு வரும்போது முழங்கால நிற்கும்போது வரல, மேல் வீட்டறையிலே உட்காந்துருந்தப்போ தான் வந்தார். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். இல்லாட்டி முழங்காலில் நிற்கும் போதுனா இவங்க அதை ஒரு பாயிண்ட்டாக சேர்த்துருப்பாங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, ஒன்று முழங்காலில் நிற்கணும்ன்றிருப்பாங்க. கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி உட்காந்துருப்போ கொடுத்தாரு. இப்போ அந்த பாயிண்ட்டை சேர்க்க மாட்டேன்றாங்க. உட்காந்தா வருவார்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வர, ரிலாக்ஸ்டா, there is relaxation, there is the moving of the Holy Spirit. நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, ஆவியானவர் அங்கே அசைவாடுவார் உங்களோட. அவருக்கு ரெஸ்ட்டில் இருக்க மைண்டு தான் தேவை, அதில் தான் அவர் பேச விரும்புகிறார். ஆனால் மார்த்தாள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தா, அதனால் மார்த்தாள் கூட பேச முடியல. ஏன்னா மார்த்தாள்கிட்ட பேசினா மார்த்தாள் வந்து கடுகு போட்டின டப்பாவையும் மிளகு டப்பாவையும் தேடிக்கிட்டு இருக்கா. ஆனால் மரியாளோ அவர் பாதத்தில் அமர்ந்தாள். நல்லா சில நேரம் சட்டை போட நல்லா இருக்குன்னு யோசிப்பேன், டிஷர்ட் போடு. அவன் மைண்டில் இருக்கிறத என்ன செய்யணும், உடைக்கணும். உடைக்கணும். அப்படி செய்வாரா தேவன்? செய்வார், பர்பஸாக செய்வார். ஒரு தடவை பாருங்கள், ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தனை வந்து எச்சு துப்பி மண்ணை குழச்சி கண்ணில் பூசி போய் கழுவுனார். எத்தனை பேரை சுகமாகு அப்படின்னா சுகமாயிருக்காங்க, தொட்டவுன்னு சுகமாக இருக்கிறான். இங்கே என்ன செய்கிறாரு, எச்ச துப்புறாரு, மண்ணை குலைக்கிறாரு. இதெல்லாம் ஏன் தெரியுமா செய்கிறாரு, ஓய்வு நாளில் இதெல்லாம் செய்யக்கூடாது. நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னீல, நான் செய்வேன். ஏன்னா ஓய்வு நாளை விட பெரியவர் நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு ரிலீஜியஸ் மைண்டோட ஆவியானவருடைய அசைவாடுதல் தான் முக்கியம், நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆமென்.
ஸோ தேவன் சில இடங்களை நம்ம மனசில் உடைக்கிறதுக்கு பர்பஸாக அதை செஞ்சாராம். அதுதான் அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க, இவர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாத செஞ்சிட்டாரு, மண்ணை குலைச்சாரு. சொல்கிறாங்க, அவர் காலில் முள் குத்திடுச்சுன்னா கூட ஓய்வு நாளில் முள் எடுக்க மாட்டாங்களா சார், இப்படியே இருப்பாங்களாம். லைட்டை பற்ற வைக்க மறந்துட்டாங்கன்னா, ஐயோ இருட்டில் இப்படி ஒரு நாள் இருக்குன்னா பக்கத்தில் புறஜாதி ஒருத்தரை கூப்பிட்டு அந்த லைட்டை பற்ற வச்சுருப்பாங்க. பாவம் பாவம் அவனோட போயிரும்ல, எவ்வளோ கொடுமையானவங்க பாருங்க. அப்போ இயேசுவை விட ஓய்வு நாளை முக்கியப்படுத்தினார்கள். இன்றைக்கி கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்னா, ஆவியானவருடைய பிரசன்னத்தை விட, மகிமையை விட ரிலீஜியஸ் செட்டப் தான் அவனுக்கு பெருசாக தெரியுது. அங்கிதானி போடணும், சைனீஸ் படத்தில் ஃபுல்லாக அம்புட்டு கராத்தே மாஸ்டரும் அங்கே தான் போட்டிருக்காங்க. வெள்ளை சட்டை போடலாம்னா காங்கிரஸில் இருக்க எல்லாருமே வெள்ளை அரசியல்வாதி அம்புட்டு பேர் வெள்ளை சட்டம் போட்டிருக்கிறாங்க. எங்கேயோ இடிக்குது. என் அன்புக்குரியவர்களே, இத்தகைய மனோநிலையிலிருந்து வெளிவரும்போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக, உதவி செய்வாராக. போதும், போன ஜென்ரேஷனோட குப்பை கொட்டினது போதும். அடுத்த கட்ட இதெல்லாம் ரொம்ப பேசிக் லெவல் ரெவலேஷன், டெலிவரன்ஸ் கர்த்தர் வெளியே கொண்டு வருவாராக. நல்ல மனநிலை இருங்க. சொன்ன விளையாட்டுக்கு சொல்ல, இன்னும் வர்ற நாட்களில் நான் நின்றுக்கிட்டும் பேசலாம், உட்காந்துக்கிட்டும் பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஐயா ஓகே தானே? ஓகேன்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பரவாயில்ல, நீங்கள் எப்போவுமே கன்னுன்னு தாங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி பாருங்கள், ஒரு இடத்துல வந்து ஒருத்தனை வந்து நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்றார். உன்னை வந்து சொல்கிறான், வந்து என்ன இப்படிலாம் சொல்லியிருக்கக்கூடாது, இன்னொருத்த சொல்லி சுகமாகன்றது தான் என் தெரியாமல் படிக்க எடுத்துக்கொண்டு நடன்ட்டார். அவர் சொன்ன, இல்லைப்பா தம்பி, நான் அப்படி சொல்லவே இல்லை. நட என்று சொல்வது எளிதா, சுகமாகன்னு சொல்கிறது எளிதான்னு. சுகமாகன்னு சொல்கிறது தான் எளிது. அப்புறம் ஏன் படுக்கையை எடுத்து கொண்டு எழுந்து நடன்னு அவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். அவன் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு போகணும், அதுதான் மேட்ரு. இந்த ஓய்வு நாளாக எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும். என் அன்புக்குரியவர்களே, ரிலீஜியஸ் மைண்ட் செட்டை உடைச்சிருங்க. ரொம்ப ரிலீஜியஸாக நின்றுட்டு இருந்த சவுல் கோலியாத்தை கொல்ல முடியல. அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லாத ஒரு தாவீது உள்ளே புகுந்து மிகப்பெரிய விடுதலையை இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்து விட்டான். ஸோ இன்றைய தேவை விடுதலையும் வெற்றியும் மாத்திரமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அதாவது தினமும் ஒரு தகவல், தென்கட்சி சுவாமிநாதன் மாதிரி வந்து வாரம் ஒரு தகவல் உங்களுக்கு. ஆர் வி ஃபாலோயிங் த ரைட் திங்? சரியானதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? சரியான ஊழியரை ஃபாலோ பண்ணுறோமா? சரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோமா? வேதத்துக்கு இதுக்கெல்லாம் அடிப்படையாக வந்து நல்ல லைட்டில் தான் போயிட்டுருக்கோமா? வசனம் இருக்கிறதா என்பதில் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் மைண்டை நல்லா டியூன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏதோ வசதிக்காக மட்டும் செய்யலை, வார்த்தை சொல்கிறதுக்காகவும் அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். ஸோ ஆகவே நம்மை முதிர்ச்சியற்றவர்கள் என்று பார்க்கிறவர்கள் தான் முதிர்ச்சியற்றவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நேற்று கூட தினமூர்த்திக்கு எழுதினேன். நகைப்பை குறித்து பைத்தியம் நான் நினச்சேன். சாலமன் சொல்கிறான், நான் பைத்தியம் நினச்சேன், அது என்ன செய்யும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, மனுஷன் மகிழ்ச்சியாக இருப்பதை தவிர வேறு எந்த நன்மையும் பூமியில் கிடையாது. அதான் நெக்ஸ்ட் லெவல் அவன் கண்டுபிடிச்சது. அதனால் வந்து சந்தோஷமாக இருங்க. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஆமாம், எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கான எல்லாம் ஏற்கனவே முடிக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கத்தரன்று சொல்லுங்கள். என் அன்புக்குரியவர்களை, கடந்த சில வாரங்களாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளே யார் என்பதை பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது என்றால், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பார். ஸோ வேதம் நம்மை தெளிவாக ஆபிரகாம் நமக்கு தகப்பன் என்று சொல்லுகிறது. ஸோ ஆபிரகாமோடு ஒரு தேவன் உடன்படிக்கை பண்ணினபடினால் அந்த உடன்படிக்கை உங்களுக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தூங்கும் போது வேலை செய்கிறது, நீங்கள் முழித்திருக்கும் போது வேலை செய்கிறது. ஒரு வியாதி எல்லா நேரத்திலும் உங்கள்கிட்ட பரவிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கை உங்களுக்குள்ள எல்லா நேரம். நல்லா கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. ஆமென், 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 ஆமென்.